ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபிரியவா சரணம். மகாபிரியவா பக்தர்களின் அனுபவங்கள். அந்த காலகட்டத்துல பெரிய தலைவர்களான பிரதம மந்திரி ராஜீவ் காந்தி, ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா, நேபாளை சேர்ந்த ராஜா ராணி, தலைவர்கள் வாஜ்பாய், எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாரும் மடத்துக்கு வந்து பெரியவாளோட ஆசிகளை வாங்கிட்டாங்க. மகா பெரியவா தன்னோட பக்தர்கள் வாழ்க்கையில நிகழ்த்தின அற்புதங்கள், அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானது. பக்தர்கள் வாழ்க்கையில அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகள், அவங்க பொருளாதாரம், துயரமான நேரங்கள், இப்படி பல பேர் பலவிதமான எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்களோட பெரியவா கிட்ட வழி தேடி போனா நிச்சயமா அவர் சொல்ற எளிமையான பரிகாரம், உபதேசம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கும். இதே மாதிரி மகா பெரியவா பக்தர்கள் அனுபவங்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவேற்றம் செய்யறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த காணொளிகளை பாருங்க. நான் அதோட பிளேலிஸ்ட் லிங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுக்கிறேன். மகா பெரியவா பணிவு, கருணை இதன் மொத்த உருவம். அவர் சொன்னது என்னன்னா, என்னோட பக்தர்கள் என்கிட்ட உள்ள தெய்வீக தன்மைய அடையாளம் காண்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது காமாட்சி அம்பாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒண்ணுன்னு சொன்னார். அவரோட அனுஷ்டானம், பூஜை எல்லாத்துலயும் அவர் கருணையின் உருவாய் இருந்தார். அவரோட செய்தி என்ன? அவர் வாழ்க்கை மொத்தமும் எல்லா மதங்களோட எளிய தொகுப்பா இருந்தது. அவர் சாதாரண ஜனங்களுக்காக இறங்கி வந்து அவங்கள ஆசீர்வாதம் செஞ்சார். மகா பெரியவா அவர்களின் இறுதி காலம். பெரியவா அடுத்த சில வருடங்கள்ல அமைதியின் ஸ்வரூபியாவே ஆனார். அவர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சார். அவரோட ஒளி பொருந்திய கண்கள், பக்தி பரப்பக்கூடிய கண்கள் டாக்டர்ஸ்க்கு பலவிதமான அர்த்தங்களை கொடுத்தது. திரு ஆர். வெங்கட்ராமன் ஓய்வு பெற்ற ஜனாதிபதி தலைமையில இந்திய அரசாங்கம் 1993-94 மகா பெரியவாளோட நூற்றாண்டு விழாவை சிறப்பா கொண்டாட ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தது. 1993 வருஷம் அவரோட பக்தர்கள் பெரியவாவுக்கு கனகாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செஞ்சாங்க. அது பெரியவாவுக்கு ஒரு அர்த்தமும் ஏற்படுத்தல. ஏன்? அவருக்கு தங்கம், சாம்பல் ரெண்டும் ஒண்ணுதான். அவர் ஒரு புண்ணிய ஆத்மா, தூய்மையின் உருவம் இல்லையா? முக்திங்கிறது வாழும் போதே அடையலாம்ங்கிறத வாழ்ந்து காட்டி நிரூபிச்சவர் மகா பெரியவா. அவரை தேடி வந்த பக்தர்களுக்கு அவரோட அனுசரணையான பார்வையாலேயே அருள் செய்வார்.